vlog பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மார்னிங். இந்த டே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போகணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து எந்திரிச்சிட்டேன். விடியற் காலையில் வந்து எந்திரிச்சேன். 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியே தான் படுத்தேன். ஆனால் வந்து 5 மணி ஆயிடுச்சு நான் எந்திரிக்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, பக்கத்தில் அலாரம் வச்சுட்டது. நார்மலாகவே வந்து நமக்கு ஃபோனில் அலாரம் வச்சா எந்திரிக்க மனசே வராது. அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க தான் தோணும். அப்படியுமே வந்து தோணுச்சு, ஐயோ நாளைக்கு சாமி கும்பிடணும், இன்றைக்கி தூங்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு, அலாரம் வச்சவங்க நல்லா தூங்குறாங்க. அந்த அலாரம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கேன். வீடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. பூஜை ரூம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டுனா நாளைக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். நம்ம பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் வந்து நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி தூக்கம் போனாலும் பரவாயில்ல, நார்மலாக எந்திரிக்கிற மாதிரி தான் எந்திரிச்சு எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். சாதம் வந்து நமக்கு வீட்டில் வேலை இருக்கும்போது சாப்பாடு வந்து சிம்பிளாக செஞ்சுட்டா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே பார்க்கலாம். நம்ம வந்து எல்லா வேலையுமே வந்து ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி வந்து சாதம், சாம்பார், குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் இப்படிலாம் செய்யணும்னு நினச்சா வீட்டில் நம்ம முக்கியமான ஒரு சில வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது. அதுக்காக இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து தயிர் சாதமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ரோஷன் நித்தி 2 பேருக்குமே பிடிக்கும். அதனால் தயிர் சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை நம்மளுக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் நம்ம செய்யவே முடியும். இங்கே வந்து பொழுது விடியறது ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் அப்படியே வந்து நம்ம வெளியிலவே நின்றுட்டு இருக்கிறான் போல் இருக்குது. அவ்வளோ நல்லா சில்லுன்னு இருக்குது காற்று. காசு கொடுத்தா கூட இந்த காற்று வாங்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. நம்ம என்ன தான் ஏசி காற்றுல இருந்தாலும் இந்த மாதிரி காலையில் டைமில் இருக்கும்போது அவ்வளோ சில்லுன்னு இருக்குது காற்று. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம் 2 பேருமே. நைட் டைமில் வந்து இங்கே வெளியில் உட்காந்துட்டு இருப்போம். நார்மலாகவே வந்து ரோஷன் நித்தி 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட நாங்கள் 2 பேரும் வெளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. காற்று சூப்பராக இருக்கா, ஏதாச்சும் ஒன்று உட்காந்து ஏதாச்சும் ஒரு கதை உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அது அப்படியே பழகிடுச்சு, நல்லா இருக்குது. இந்த வீட்டில் நார்மலாகவே நாங்கள் அந்த வீட்லேயுமே உட்காந்து பேசுவோம். அங்கே விட இங்கே காற்று நல்லா இருக்குது. அதனால் உட்காந்துட்டு இருந்தோம். அவங்களுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கோபுர தரிசனம், கோவிலோட கோபுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அன்றைக்கான நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணுது. அதனால் சரி ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே, ஆனால் விடியற்காலில் எந்திரிச்சிட்டு அந்த சைட் போகணுன்னு நினைக்கிறேன், ஞாபகமே வர மாட்டேங்குது. கொஞ்சம் இருட்டாக இருக்கா, பயமாக இருக்குது போகிறதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் போனால் நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். நாளைக்காச்சும் விடியற்காலில் போயிட்டு அங்கே எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். எப்படியும் வந்து லைட் வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்தால் கூட தெரியும். நெக்ஸ்ட்டு வேலை வந்து கோலம் தான் போட்டுட்ருக்கேன். அரிசி மாவு வந்து நான் ஊற வச்சுட்டு அரிசிலாம் அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழகிக்கலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு பழக்கம் இல்லை. எத்தனையோ கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும்போது போட்ட ஞாபகம் இருக்குது. அங்கே வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டில் போடுவாங்க. அதை வச்சு நான் போட்டிருக்கேன். ஆனால் நானாக வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை. அரிசி ஊற வச்சு ஃபஸ்ட் டைமாக நான் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எத்தனை நாள் வருது என்னன்னு தெரியல. இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் இருக்குது. அந்த மாவு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கோலம் போட்ட உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக பச்சரிசியில் போடுறது இதை அரைச்சி போடுறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுது. போடுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பழகுனா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போடுறேன்னா என்னன்னு தெரியல. இதுவாச்சும் பரவாயில்ல. நேற்றுக்கு ரொம்ப மோசமாக போட்டிருந்தேன். அரைச்சதெல்லாம் கரெக்டாக அரைச்சிருந்தேன். எனக்கு போட தெரியல என்னன்னு தெரியல. கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுமே அவங்களுக்கு கட்டிட்டேன். தோசை தான் வச்சுருந்தேன். தோசை வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடி மாதிரி ஒரு சட்னி இட்லி பொடி தான் ரெடி பண்ணேன். பூண்டு அதுக்கப்புறம் மிளகா உப்பு போட்டு அரைச்சி பூண்டு சட்னி மாதிரி கொடுத்துருந்தேன். அதை அப்படியே எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். அதை தான் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்னால் குழம்புலாம் வைக்க முடியாது, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு மித்தி வந்து வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு மட்டும் தயிர் சாதம் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஸ்நாக்ஸுமே இன்றைக்கி எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. நான் நைட்டே மறந்துட்டேன். இல்லை ஏதாச்சும் வந்து ஊற வச்சுருப்பேன், ஸ்நாக்ஸு மறந்துட்டேன். கடையில் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளில தான் இன்றைக்கி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஸ்கூலுக்கெலாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. இது வந்து முன்னாடி எடுத்த விலாகு. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்தது. பூஜை ரூம் ஷெல்ஃபு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போனோம். எங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அவங்க வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிக்குவோம். என்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது, சாமி ஃபோட்டோலாம். ஆனால் எனக்கு வந்து வேணாம், இதுக்கப்புறம் நம்ம வேறு வீடு வாங்கினாலும் சரி, வாங்குகிற மைண்டில் தான் இருக்கும். நம்ம வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ரெண்டல் ஹவுஸில் வேறு எங்கே போனாலுமே
அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் எந்த ஒரு ஷெல்ஃபுமே இல்லை. பூஜை ரூம் வைக்கிற அளவுக்கு ஷெல்ஃபு அடித்து வச்சுருந்தா கூட நம்ம அதில் வச்சுக்கலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றதுனால வந்து இதில் வந்து பூஜை ரூம் நம்ம தனியாக தான் வாங்கணும். கிச்சனோட ஷெல்ஃபுமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பாத்திரம் வைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன். கழுவிட்டு அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அதுலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து நார்மலாக எல்லா பாத்திரமும் வைக்கிற அளவுக்குலாம் இங்கே ஷெல்ஃப் அந்தளவுக்கு வசதியெல்லாம் இல்லை. அதுக்காக வந்து பூஜை ரூம் நம்ம வேறு எங்கேயுமே ஃபோட்டோ வைக்க முடியாது. ஆணி அடித்து வைக்கணும்னா நான் வச்சுட்டு இருக்கிற அத்தனை ஃபோட்டோவுக்கும் நான் எத்தனை ஆணி அடிக்கிறது? அதனால் சரி வேணாம், கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க அது வேணான்ட்டாங்க. மற்ற ஃபோட்டோலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. கோவிலில் போய் வச்சிடலாம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வைக்கிறதுக்கு எதுக்கு, வேணாம், நம்ம செலவு பண்ணணுன்னு ஆகிடுச்சு, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கூட கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நான் ஒரு 3500 2500 தான் நான் பார்த்தேன். சின்னதாக வாங்கிக்கலான்னு அவங்க வந்து வேணான்னதுனால கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கிட்டோம். ரொம்ப பெருசாலாமே இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு வந்து காசு கொடுத்து நம்ம வந்து அடுத்த பிளான் என்னான்னே தெரியல. எப்படி போனாலும் நம்ம ரெண்டல் ஹவுஸில் போனாலும் கண்டிப்பாக அங்கே செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம எதுக்கு இதை காசு கொடுத்து வாங்கணும்? நம்ம வந்து வருஷம் முழுக்க நம்ம இங்கேயே இருக்க போகிறதில்ல. எப்போ இருந்தாலும் நம்ம மாற போகிறோம். இது என்ன பண்ணுறது? நம்ம எடுத்துன்னு போயிட்டு எங்கே வைக்கிறதுன்ற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் இன்றைக்கான வழியை வந்து நம்ம இன்றைக்கி சாமி கும்பிடணும். நாளைக்கு பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி என்ன இருக்கோ அதை பற்றி யோசிப்போன்ட்டு விட்டாச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி பூஜை ரூம் வந்து வாங்கியிருந்தோம். ஷெல்ஃபு நல்லா இருந்தது. சிம்பிளாகவே போதும், ரொம்ப வந்து கிராண்டாலாம் வேணாம், நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரேக் வச்ச மாதிரி வந்து பூஜை ரூம் வாங்கியாச்சு. பூஜை ரூம் கபோர்ட் வாங்கினதுக்கப்புறமா சார் ஒரு பிளான் போட்டார் பாருங்க, வேறு லெவல் பிளான் போட்டார். நான் ஒன்றுமே சொல்ல, சின்னதாக ஒரு டீ டேபிள் மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அந்த டீ டேபிள் எவ்வளோ ஆகும், எதுக்கு இதெல்லாம் தேவையா, அப்படி இப்படின்னு பேசினவர் சார் போயிட்டு உட்காந்து ஒவ்வொரு கட்டிலுமே 40,000 50,000 25,000 30,000 அப்படி அந்த ரேஞ்சில் தான் போய் பார்த்தாரு. நான் மிஞ்சி போனால் ஒரு 1500 அப்படி தான் பார்த்தேன். 1500 தான் பார்த்தேன். அதுக்கு மேலே கூட பார்க்கல. அதுக்கே என்னால் வாங்கி கொடுக்கவே முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாரு. சரி பரவாயில்ல, வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதாக வேறு ஒரு கடையில் போயிட்டு அந்த டீ டேபிள் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஊஞ்சல்னால். எனக்கு உண்மையாகவே ஒரு ஆசை, சொந்த வீடு வாங்கி அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊஞ்சல் வாங்கி அதில் வச்சு நம்ம உட்காரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷத்து ஆசை எனக்கு. ஆனால் என்ன ஒன்று, எந்த அளவுக்கு நம்மளால காசு கொடுத்துலாம் ஊஞ்சல் வாங்க முடியாது. 80,000 கிட்ட வருது. செம்ம ஹெவியாக இருந்தது. சரி நம்ம இதை வாங்க தான் முடியாது, உட்காந்தாச்சு பார்க்கலாம். எப்போவுமே வந்து பாடி சரவணா ஸ்டோர் தான் போகணும். சரவணா ஸ்டோரில் போயிட்டு நம்ம எங்கே உட்காந்தாலும் என்ன பண்ணாலும் ஏன் நீங்கள் இங்கே உட்காரீங்கன்னு நம்மளை கேட்க மாட்டாங்க, ஏன் இதை பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க ஒரு வழியில் இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக என்ன வேணாலும்லாம் கிடையாது. நம்ம சோஃபாவில் உட்காரலாம், இல்லை ஊஞ்சல் உட்காரலாம், இல்லை எதனா சேர் இருந்தது, கட்டில் இருந்தது, நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களாம் கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார் வந்து பெட்டு எல்லாமே பார்த்தாங்க, கட்டில் எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு சோஃபாவுக்கு வந்தோம். சோஃபாவுக்கு வந்துட்டு ஆசை யார் விட்டுச்சுன்ற மாதிரி அங்கே ஒரு பிளானை போட்டார் பாருங்க. ஐயோ முடியல என்னால். இல்லை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து அவசரப்பட்டு இப்போ எதுவுமே வாங்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணுன்றதுல கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆசை நம்மளை விடாதுன்ற மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு அவங்க அந்த சோஃபாலாம் நம்ம வாங்க போனது நம்ம பூஜை ரூம் வாங்க தான் நம்ம போனது. ஆனால் அங்கே பார்த்தது நிறைய, அதை தவிர்த்து நிறைய பார்த்தோம். எல்லாமே வாங்குகிற மைண்ட் செட்லேயே தான் போயிட்டோம். இதில் உட்காந்து பாருங்கன்றாங்க, அவங்க அதில் உட்காந்து பாருங்கன்னா நம்மளோட மைண்டு மாற்றிடுவாங்க. நம்ம எப்போவுமே அங்கே நம்ம மைண்டை கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுங்கள் சார், இது நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணுங்க மேம், அப்படி இப்படின்னு நம்மளை பேசி வந்து நம்ம மைண்டே மாறிடும். அப்படி தான் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வேணாம், நம்ம அவசரப்பட்டோம், எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு இஎம்ஐ இருக்கிறது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம இப்போ தான் இருக்கோம். இந்த டைமில் திரும்பவும் போயிட்டு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்மளால் கட்ட முடியாது, வேணாம் அப்படின்னதுக்கப்புறம் 2 பேருமே பேசி
அதாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆசைப்படலாம். ஆசைப்படுறதுக்கு அப்புறமா வந்து நம்ம யோசிக்கணும் பின்னாடி. நம்ம இது ஆசைப்படுறோம், இது நம்மளுக்கு கரெக்டா? இது நம்மளுக்கு வேணுமா? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவங்களுமே கேட்டது வந்து தேவையில்லாததெல்லாம் கேட்கல. ஒரே ஒரு சோஃபா எல் ஷேப்பில் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சோம். நல்லா இருந்தது. நம்ம உட்காரும்போது கொஞ்சம் பேக் பெயின்லாம் வராது. ஏற்கனவே வீட்டில் வந்து கட்டில்லாம் இருந்தது. அந்த கட்டில் வந்து இப்போ வந்து கரையாலாம் பிடிச்சி அது யூஸ் பண்ணலாம். அங்கேயே பழைய வீட்லேயே வந்து குப்பையில் போட்டுட்டோம். அதனால் இப்போ கட்டில் வீட்டில் கிடையாது. 2 சோஃபா இருக்குது. 2 இன் 1 சோஃபா மாதிரி தான் ஒன்று வச்சுருக்கோம். அதை வச்சு தான் இப்போ ரோஷன் அதில் தான் படுத்து தூங்குறான். நாங்களாமே கீழே தான் படுத்துக்கிறோம். நாங்கள் 3 பேரும். அவன் மட்டும் தான் மேலே படுத்துக்கிறான். கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த சோஃபா தேவைன்ற மாதிரி தான் தோணுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வராங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா சூப்பராக இருந்தது. எனக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் அதோட ரேஞ்சு வந்து 25,000 30,000 கிட்ட இருந்தது. இப்போதைக்கு அது நம்மளுக்கு தேவையா வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது ரோஷன் கையால் வரைஞ்ச ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஷன் ட்ராயிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரைவான். ரொம்ப நாளாச்சு அவன் வரைஞ்சி. நான் வந்து சொன்னேன், ரோஷன் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து விநாயகரோட ட்ராயிங் வரைடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால இன்றைக்கி எனக்கு வரைஞ்சி கொடுத்தான். அதை அப்படியே என் புள்ள வரைஞ்சதை வச்சு நான் வந்து செவுத்துலலாம் வந்து அதை ஒட்டிட்டு அங்கே அப்படியே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சும்மா வந்து வத்தி ஏற்றி வச்சுருந்தேன். அது பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நம்ம வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியெல்லாம் இருக்க முடியாது. நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்காக பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதுக்காக சின்ன சின்ன சந்தோஷத்தை இழந்தால் ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, தேங்க்யூ, பாய்.